டெய்லி தெய்வீகம் சேனல் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறுவது உங்கள் ஈரோடு கௌரி சத்தியமூர்த்தி. ஸ்ரீ தன்வந்திரி பகவான் சரித்திரத்தின் தொடர்ச்சியினை படிப்போமா? எருது கொடியோனும் பிரம்மனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்து அறியாரும் இல்லை. மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா, மறுபிறவி தவிர திருத்தி உன் கோயில் கடை புகப்பை பெய் திருமாலிருஞ்சோலை எந்தாய். டெய்லி தெய்வீகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை, ஆடி செவ்வாய், ரோஹிணி நட்சத்திரம். எனவே தன்வந்திரி பகவானின் சரித்திரத்தை தொடர்ந்து படிப்போம். பெரியாழ்வார் திருவாய் மொழி. பிறவி என்னும் நோய்க்கு மருந்தை அளித்தவனும் மருந்தாகவே இருப்பவனும் மாமணி வண்ணன் என்பதை இந்த பாசுரத்தின் வாயிலாக தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். தன்வந்திரி பெருமாளின் சிறப்புகளை மக்கள் அனைவரும் அறிந்து கொண்டு பூஜித்து நலம் பெற வேண்டும். இந்த பூவுலகில் 64 கோடி தீர்த்தங்களாக நிறைந்துள்ள கங்கா மாதாவே போற்றி போற்றி. பூமண்டலமானது 3/4 பாகம் தண்ணீரால் சூழ்ந்துள்ளது. பூமி மண்பாகம் 1/4 பாகமாகவும் தண்ணீரே 3/4 பாகமாகவும் உள்ளது. எனவே பெரும்பாலும் தண்ணீராக சூழ்ந்துள்ள கங்கா மாதாவை மகாகவி அழகராயர் முதலில் பாடுகிறார். தன்வந்திரி பகவான் ஸ்துதி. ஒவ்வொரு வகையில் 21 லட்சம் விதமாக 4 வகைகளில் மொத்தம் 84 லட்சம் விதங்களில் ஜீவராசிகளை படைத்துள்ளார் இறைவன். 6வது சிருஷ்டி ஊர்த்துவ குரோதசுக்கள் என்ற பெயரால் அழைக்கப்படும். தேவர்கள், கந்தர்வர்கள், யட்சர்கள் இவர்களை தேவ சர்க்கம் என்றும் அழைக்கப்படுவார்கள். 7வது சிருஷ்டி அரோவச்சு ரோதசூக்கள் என்று அழைக்கப்படும் மனிதர்களின் சிருஷ்டி. 8வது சிருஷ்டி தமஸ் சத்துவம் என்னும் 2 குணங்கள் கொண்டவர்களான அனுக்கிரகர்கள் என்பவர்கள். ஆயுள் வேதமானது அதிவிசேஷ சிறப்புடையது. மும்மூர்த்திகளில் அதிசிறப்புடைய பிரம்மதேவர் 4 வேதங்களை அநாதி காலத்தில் முதலாக படைத்தவர். வேத உபனிஷத்துக்களை மகரிஷிகள் மூலமாக பூ உலகில் மக்களிடையே அனுஷ்டித்து வர பரவச் செய்தார். ஜனங்களும் அதன்படி நடந்து சுகவாழ்வு வாழ்ந்தனர். மக்கள் தங்களின் பாப கிருத்தியங்களினால் வியாதிகள் மனிதர்களுக்கு வந்து அடைந்தன. பிரம்மதேவர் பூலோக மக்களின் நலன் கருதி தீரும் வியாதிகளை குணப்படுத்த வேண்டிய அற்புதமாக ஆயுள் வேதத்தை படைத்தார். பிரம்மா முதலில் சூரிய பகவானுக்கு உபதேசித்து பூ உலகில் விருத்தியடை செய்ய கட்டளையிட்டார். சூரிய பகவான் முதலில் தேவலோக வைத்தியர்களான அஸ்வினி தேவர் இருவருக்கும் உபதேசித்து பூலோக மக்களுக்கு போதித்து பரவச் செய்தார். மேலும் ஜனங்களில் மிகச்சிறந்த ரிஷிகளுக்கும் போதித்து பரவச் செய்தார். இச்சம்பவம் பார்க்கடல் கடைவதற்கு முந்தைய காலத்தில் சம்பவமாகும். சூரிய பகவான் ஆயுள் வேதத்தின் சிறப்பை விளக்கி கூறும் வகையில் அபிமான சிந்தாமணியை தோற்றுவித்தார். பிரம்மதேவரின் ஆயுள் வேதத்தின் விவரத்தை அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் என்று கருதுகிறோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா தன்வந்திரையே அமிர்தகலசஹஸ்தாயா சர்வாமே விநாசனாயா திரைலோக்கியநாதாயா ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமோ நமக. ஓம் நமக பரமாத்தாய புருஷாய மகாத்மனே அரூப பகுரூபாய் வியாபினே பரமாத்மனே அச்சுதானந்த கோவிந்தா நாமோச்சாரண பேஷஜாத் நச்சந்தி சகலாக ரோகாக சத்யம் சத்யம் வதாமிகம். ஸ்ரீதேவி அம்தோத்பூதா கமலா சந்திரசோபனா விஷ்ணுபத்தினி வைஷ்ணவி ஸ்வரராகா சாரங்கிணி ஹரிப்பிரியா தேவதேவி மகாலட்சுமி சுந்தரி யா தேவி சர்வபூதேஷு ஸ்மிருதி ரூபேண சம்சிதா நமஸ்ஸஸ்யை 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 நமோ நமக. ஆரோக்கியலட்சுமி சமேத தன்வந்திரி பகவான் திருவடிகளே சரணம்.